देवी भागवतं प्रथमस्कन्धं द्वितीयाध्यायं सूदोवाच धन्योऽहमिति मन्योऽहं पाविदोऽहं महात्मभिः यत्पृष्टं सुमहत्पुण्यं पुराणं देवी विश्रुतं நான் தன்யனானேன், அத்தியந்தம் மானிதனுமானேன். மகாத்மாக்கான உங்களால் நான் பரிசுத்தனாக்கப்பட்டேன். ஏன்னா புண்ணியப்பிரதமும் அதிமகத்துவம் வேதத்தை போல விஸ்ருதவுமான புராண கதை சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கிட்ட ஆவசியப்பட்டாலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் சூதன். ததகம் சம்பிரபக்ஷாமி சர்வசத்ருத்திய சம்மதம் ரகசியம் சர்வசாஸ்திரானாம் ஆகமானாம் அனுத்தமம். சர்வ வேதாந்தங்களுக்கும் துல்லியமான அந்த புராண கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறேன். ரகசியமும் சர்வசாஸ்திரங்கள்லேயும் ஆகமங்கள்லேயும் வச்சு அத்தியுத்தமமாக்கும் இந்த காரியம். அதனால் நத்வா தத் பத பங்கஜம் சுலலிதம் முக்திப்பிரதம் யோகினாம் பிரம்மாத்யைரபி சேவிதம் ஸ்துதிபரைர்த்யேயம் முனீந்திரை சதா பக்ஷ்யாம்யத்ய சவிஸ்தரம் பகுரசம் ஸ்ரீமத் புராணோத்தமம் பக்த்யா சர்வரசாலயம் பகவதி நாம்னா பிரசித்தம் த்விஜாஹாம். அத்தியந்தம் லலிதமும் யோகிகளுக்கு முக்தி அനൽകப்பட்டதும் பிரம்மாதி தேவன்மார் போலும் சேவிக்கப்பட்டதும் துதிக்கப்பட்டதும் யாரெல்லாம் துதிக்கிறாளோ அந்த முனிஸ்ரேஷ்டன்மாருக்கு சதா தியான யோக்கியமானதும் பாதமான பாதபங்கத்தை நமஸ்கரிச்சுண்டு புராணங்களில் வச்சு உத்தமமும் விவித ரசங்கள் நிறைந்ததும் எல்லா ரசங்களுக்கும் இருப்பிடவும் பகவதி நாமத்தால் பிரசித்தவுமான புராணத்தை பற்றி என் மகர்ஷிமாரே பக்தியோடு விஸ்தரித்து நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கோ. சொல்லப்பட்டவரும் ஸ்ரத்தையா சொல்லணும், கேட்கப்பட்டவளும் ஸ்ரத்தையா கேட்கணும். அதுதான் பக்தி. பக்தினா ஸ்ரத்தைன்னு அர்த்தம். எப்படி யா வித்யேத்யபிதீயதே ஸ்ருதிபதே சக்தி சதாத்யா பரா சர்வஜா பவமந்த சித்தி நிபுணா சர்வாசயே சம்ஸ்திதா துர்ஞேயா சுதராத்மபிஷ்ட முனிபிர்த்யானாஸ்பதம் பிராபிதா பிரத்யக்ஷா பவதீகசா பகவதி சித்தி பிரதா ஸ்யாத் சதா. ആരാക്കുമോ വേദങ്ങളിൽ വിദ്യാസ്വരൂപിണിയായി കൽപ്പിച്ചിരിക്ക, ആരെയാക്കുമോ സദാ ആദിപരാശക്തിയായി ചൊല്ലുറോം, ആർക്കാക്കുമോ സർവജ്ഞതവും സദാര ദുഃഖത്തെ നശിപ്പിക്കത്തുമുള്ള സാമർഥ്യവും ഉള്ളത്, ആരാക്കുമോ സർവഭൂതങ്ങളെയും അന്തര്യാമിയായി സ്ഥിതി ചെയ്യുക, ആരാക്കുമോ ദുരാത്മാക്കൾക്ക് മനസ്സിലാക്ക മുടിയാത്മ ഇരിക്കുന്നത്, ആരെയാക്കുമോ ധ്യാനിക്കണം, ആരാക്കുമോ ധ്യാനിക്കപ്പെട്ട മുനിമാർക്ക് വേഗം പ്രത്യക്ഷീഭവിக்கிறா அந்த பகவதி சதா சித்திப்பிரதாயும். அதனால் சிருஷ்டுவாகிலம் ஜெகடிதம் சதசத்வரூபம் சக்தியா சுயா திரிகுணயா பரிபாதி விஸ்வம் சம்ஹிருத்ய கல்பசமயே ரமதே ததேகா தாம் சர்வ விஸ்வஜனனி மனசா ஸ்மராமி. சதசத்தாத்மகமான ஜெகத்து முழுவன் சிருஷ்டிச்சுட்டு திரிகுணாத்மகமான தன்னுடைய சக்தி கொண்டு இந்த விஸ்வத்தை பரிபாலிக்கப்பட்டதும் கல்பகாலத்தில் இதெல்லாம் தன்னில் அடக்கி நிமிக்கப்பட்டதும் செய்யப்பட்டது ஏகியான அந்த விஸ்வஜனனியை நான் மனசா ஸ்மரிக்கிறேன். எல்லாம் தேவிதான்யா சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா கோப்திரே கோவிந்தரூபிணி சம்ஹாரநிர்தரூபா திருவதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகர்த்திய பராயணான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதும் தேவிதான், ரிஷிக்கிறதும் தேவிதான், அதை அப்படியே தனக்குள்ள லயிப்பிக்கிறதும் தேவிதான் அர்த்தம். அப்படிப்பட்ட தேவியை நான் மனசா ஸ்மரிக்கிறேன். எப்படி பிரம்மஸ்ரஜ்யத்தகிலமே திதி பிரசித்தம் பௌராணிகைஷ்டகடிதம் கலு வேதவித்பிஹி விஷ்ணோஸ்து நாபிகமலே கில சஸ்ய ஜன்ம தைருக்தமே விசர்ஜதே நகி சஸ்வதந்திரஹா. இந்த பிரபஞ்சம் முழுவன் சிருஷ்டிக்கிறது பிரம்மா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதச்சனான பௌராணிகன்மார் அப்படி சொல்லியிருக்கா. விஷ்ணுவுடைய நாபிகமலத்திலிருந்து தானே பிரம்மாவுடைய ஜனனம். அவருடைய ஆக்கை அனுசரித்து தான் பிரம்மா சிருஷ்டி செய்கிறார். அந்த காரியத்தில் கொஞ்சம் கூட அவர் சுதந்திரன் அல்ல. இது நம்ம விஷ்ணு புராணத்தில் அனுசரித்துள்ளதாக சொல்கிறார். சரிக்கு நம்ம தேவி புராணம் எடுக்கும்போது தேவிதான் பிரம்மாவை சிருஷ்டிச்சா அப்படின்னு வரும். தாத்பரியம் என்னன்னா பிரம்மம் தான் சத்தியம். அந்த பிரம்மன் தான் சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மாவோட ரூபத்தை தரிக்கிறது. அது விஷ்ணுவா ஆயிட்டு நம்ம சொன்னாலும் சரி, தேவி ஆயிட்டு சொன்னாலும் சரிதான். அதனால விஷ்ணுஸ்து சேஷசயனே ஸ்வபீதீதி காலே தன்னா விபத்மமுகளே கலு தஸ்ய ஜன்ம ஆதாரதாம் கிலகதோத்ர சகஸ்திரமௌலிஹி சம்போத்யதாம் ச பகவான் ஹி கதம் முராரிஹி. விஷ்ணுவாகட்டும் ஆதிசேஷனில் சையை கடந்து தூங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் தான் அவருடைய நாபிகமலத்திலிருந்து பிரம்மாவனுடைய ஜனனம். അദ്ദേഹത്തെ ஆசிரியம் இந்த சகஸ்திரமூலியான விஷ்ணு தான். அப்போ முராரியான அந்த பகவானை எப்படி சிருஷ்டி நடத்த കഴിயும் சொல்லு.
ஏகார்ணவஸ்ய சலிலம் ரசரூபமேவ பாத்திரம் வினானகி ரசஸ்திரசஸ்தி கச்சிதி யா சர்வபூத விஷயே கில சக்தி ரூபா தாம் சர்வபூத ஜனனீம் சரணம் கதோஸ்மி. கல்பகாலத்தில் எங்கும் ஜலமமாய் ஒரு கடல் போல கிடக்கு. அந்த ஜலம் ரசரூபமாக்கும். ரசாத்மகமான அந்த ஜலம் ஒரு பாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்திதி செய்யும்? சக்தி தான் அதை தாங்கி நிறுத்துறது. எல்லா பூதராசிகளிலும் சக்தி ஸ்வரூபிணியாய் ஸ்திதி செய்யப்பட்டது ஆரோ, எல்லா சர்வபூதங்களிலும் ஜனனியை ஆரோ, அந்த ஜனனியை நான் சரணம் பிராபிக்கிறேன் அப்படிங்கிறார். யோக நித்ராமிலீதாட்சம் விஷ்ணு திருஷ்டாம்புஜே ஸ்திதா அஜஸ்துஷ்டாபயாம் தேவீம் தாமகம் சரணம் பிரஜே. விஷ்ணு யோக நித்ரையில் மூழ்கியிருக்கிறத பார்த்து பிரம்மா தாமரையில் இருந்து கொண்டு ஏது தேவியாக்குமோ ஸ்துதிச்சார். அந்த தேவியை நான் சரணம் பிராபிக்கிறேன். இது நமக்கு இதில் வர்றது மதுகேடபதம். அது வரும்போது பார்க்கலாம். தாம் தியாத்வா சகுணாம் மாயாம் முக்திதாம் நிர்குணாம் ததா பக்ஷே புராணமகிலம் ஸ்ருண்வந்து முனயஸ்விஹாம். சகுணரூபையும் மாயாம் மயையும் முக்திப்பிரதையுமான நிர்குணையான அந்த தேவியை தியானித்து புராண கதைகளெல்லாம் நான் விஸ்தரித்து சொல்கிறேன். இங்கே சந்நிகிதராக்கிட்ட முனிமாரே நீங்கள் கேட்டுங்கோ. ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்யணுமானாலும் ஈஸ்வரானுகிரகத்தோடு தான் செய்ய முடியும். தேவிதான் சூதன் மூலமாக இந்த கதையை சொல்கிறான்னு அர்த்தம். அதனால் அந்த தேவியைத்தான் பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். எப்போவுமே அந்த பிரார்த்தனை நான் சொல்கிறேங்கிற பாவம் வரக்கூடாது. தாற்பயம் அது அகம்பாவம் வந்துருத்துனா போச்சு. அதனால் ஸ்கந்தா துவாதச சைவாத்திர கிருஷ்ணேன விகிதா சுபாः த்ரிசதம் பூர்ணமாத்தியாயா அஷ்டாதசயுதஸ்மிருதாக. கிருஷ்ணத்வயபாயனன் ரசித்த உத்தமமான இந்த கிரந்தத்தில் 12 ஸ்கந்தங்களும் 38 அத்தியாயங்களும் உண்டு. அந்த தேவி பாகவதத்தினுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறாரு இங்கே. கிருஷ்ணத்வயபாயனன்னா யார்? வியாசர். எப்படி விம்சதி பிரதமே தத்ர த்விதீயே துவாதசை வது த்ரிம்சைவ திருதீயே து சதுர்த்தே பஞ்சவிம்சதிः பஞ்சத்ரிம்சத் ததாத்யாயா பஞ்சமே பரிகீர்த்திதாः ஏகத்ரிம்சத் ததா ஷஷ்டே சத்வாரிம்சஸ்த சப்தமே அஷ்டமே தத்வசங்யாச்ச பஞ்சாசன்னவமே ததா த்ரயோதசது சம்பிரோக்தா தசமே முனினா கிலாம் ததா சைகாதசஸ்கந்தே சதுர்விம்சதிரீதிதாः சதுர்தசைவ சாத்தியாயா துவாதசே முனிசத்தமாः ஏவம் சங்யா சமாख्याता புராணேஸ்மின் மகாத்மனா அஷ்டாதசஸ்திரீயா சங்யா ச பரிகீர்த்திதா. மகர்ஷிமாரை கேட்டுங்கோ. இந்த புராணத்தில் 12 ஸ்கந்தங்கள் உண்டு நான் சொன்னேனே. 1ஆம் ஸ்கந்தத்தில் 20 அத்தியாயம், 2ஆம் ஸ்கந்தத்தில் 12 அத்தியாயம், 3ஆம் ஸ்கந்தத்தில் 30, 4ஆம் ஸ்கந்தத்தில் 25, 5ஆம் ஸ்கந்தத்தில் 35, 6ஆம் ஸ்கந்தத்தில் 31, 7ஆம் ஸ்கந்தத்தில் 40 அத்தியாயம், 8ஆம் ஸ்கந்தத்தில் 24, 9ஆம் ஸ்கந்தத்தில் 50 அத்தியாயம், 10ஆம் ஸ்கந்தத்தில் 13 அத்தியாயம், 11ஆம் ஸ்கந்தத்தில் 24 அத்தியாயம், 12ஆம் ஸ்கந்தத்தில் 14 அத்தியாயம் உண்டு. இப்படி இந்த புராணத்தில் ஆக 318 அத்தியாயங்களும் 18,000 ஸ்லோகங்களும் உள்ளதாக வியாசன் சொல்லியிருக்கார். சர்கஷ்ட பிரதிசர்கஷ்ட வம்சோ மன்வந்தராணிஜாம் வம்சானி சரிதம் செய்வ புராணம் பஞ்சலக்ஷணம். சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்தரங்கள், வம்சானுஜரிதம், இப்படி 5 லட்சணங்கள் உள்ளதாக இந்த புராணங்கள். அதான சர்க்கம் பிரதிசர்க்கம் தொடங்கின யதோஜிதம் வர்ணிச்சிருக்கணும்னு அர்த்தம். சர்க்கம் பிரதிசர்க்கம் இதெல்லாம் யதோஜிதம் வர்ணிச்சிருக்கணும், எப்படி செய்யணுமோ அதை மாதிரி. அதனால் நிர்குணா யா சதா நித்யா வியாபிகா விகிருதா சிவாம் யோககம்யாகிலாதாரா துரியா ச சம்ஸ்திதா தஸ்யாஸ்து சாத்விகி சக்தி ராஜசி தாமசி ததா மகாலக்ஷ்மி சரஸ்வதி மகாகாளி தாத்ரயः தாசாம் திஸ்ருணாம் சக்தீனாம் தேகாங்கீகாரலக்ஷணः சிருஷ்டியர்த்தம் ச சமாख्याதம் சர்க்கசாஸ்திர விசாரதைः. இப்போ சர்க்கம் என்னதுன்னு சொல்கிறார். நித்தியையும் சர்வவியாபியும் ஒரிக்கலும் விகாரம் பிராபிக்காதவளும் மங்களஸ்வரூபிணியும் யோகம் கொண்டு மாத்திரம் பிராபிக்கப்பட்டவளும் எல்லாத்துக்கும் ஆசிரியவும் 4ஆமத்த துரியாவஸ்தையில் செய்யப்பட்டுமான யாதொரு தேவி உண்டோ அந்த தேவியுடைய சாத்விகம் ராஜசம் தாமசங்கிற 3 சக்திகள் தான் மகாலட்சுமி சரஸ்வதி மகாகாளி. இந்த 3 ஸ்திரீ சக்தி பேதங்கள் சிருஷ்டிக்க வேண்டி இந்த 3 சக்திகளை மூர்த்தி ரூபத்தில் அங்கீகரித்து கொண்டு பிரதிபாதிக்கப்பட்ட வஸ்துக்களைத்தான் சர்க்கம்
அப்படின்னு சொல்கிறது. லட்சணம் கொண்டு உத்தேசிக்கிறது என்னதுன்னு சாஸ்திர பண்டிதர்மார் சொல்கிறார். சர்க்கங்கிற லட்சணங்கள் உத்தேசிக்கப்பட்டது இந்த 3 சக்திகளை குறித்துள்ள வர்ணனை தான். ஏன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேரை சிருஷ்டித்து அந்த 3 பேருக்கு பிரவൃத்திகளுக்குள்ள சக்தியை கொடுக்கறதும் தேவி தான். அதுதான் பிரம்மாவுக்கு சரஸ்வதியும், விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியும், ருத்ரனுக்கு சரஸ்வதி, மகாகாளி, சரஸ்வதியில் மகாகாளி சக்தி. ஹரித்ருஹிண துத்ராணாம் சமுத்பத்திஸ்ததஸ்மிருதா பாலே நோத்பத்தின அசார்த்தம் பிரதிசர்கஸ் மிருதோஹிசா. விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் இவாளோட உற்பத்தியைத்தான் பின்னாடி சொல்கிறார். பரிபாலனம், சிருஷ்டி, விநாசம் இந்த 3 நிறுத்தித்தான் இவாளோட சிருஷ்டி. இதைத்தான் பிரதிசர்க்கம் என்னது கொண்டு சொல்லப்படுது. இப்போ சர்க்கம் பிரதிசர்க்கம். சோமசூரியோத்பவானாம் ச ராஜ்ஞாம் வம்ச பிரகீர்த்தனம் ஹிரண்யகசிபாத்வீனாம் வம்சாஸ்தே பரிகீர்த்திதாக. சோமசூரிய வம்சங்கள்ப்பட்ட ராஜாக்கன்மாருடையும் ஹிரண்யகசிபு தொடங்கியுள்ள வம்ச வர்ணனை தான் வம்சம் அப்படிங்கிறத கொண்டு உத்தேசிக்கிறது. சயம்புவமுகானாம் ச மனூனாம் பரிவர்ணனம் காலசங்கியா ததா தேஷாம் தத்துவன் மன்வந்தராணிச்சா. சுவயம்புவ பிரமுகரான மனுக்களோடும் அதாவது மனுக்களுடைய காலத்தையும் சுற்றி பற்றியுள்ள வர்ணனைத்தான் மன்வந்தரங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த பாகவதம் ஸ்ரவிக்கிறதுக்கு முந்தி ஜெனரலாக அவ்வளோ விஷயம் தெரியணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம். மன்வந்தர்னா என்னது, எதை சொல்கிறது? தேஷாம் வம்சானுகதனம் வம்சானுச்சரிதம் ஸ்பிருதம் பஞ்சலக்ஷணயுக்தானே பவந்தி முனிசத்தமாக. அவருடைய வம்சத்தை குறித்துள்ள வர்ணனை தான் வம்சானுச்சரிதம். முனிசிரேஷ்டன்மாரே புராணங்கள் இந்த 5 லட்சணங்கள் உள்ளதாக்கும். சபாதலக்ஷம் ச ததா பாரதம் முனினா கிருதம் இதிகாச இதி புரோக்தம் பஞ்சமம் வேத சம்பதம். 1.25 லட்சம் ஸ்லோகமுள்ள பாரதமும் வியாசன் ரசிச்சுதான். இது இதிகாசம் அப்படின்னு சொல்கிறான். வேத துல்லியமான அது 5ஆமத்த வேதமாக்கும். அது பிரசித்தம். பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லுவான். மகாபாரதம் 5ஆமத்த வேதம் அப்படின்னு. 2 இதிகாசம் தான் உண்டு. ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். பாக்கியெல்லாம் புராணம், 18 புராணம். சொல்லணும். சௌனகர் சொல்கிறார், காரிதானி புராணானி ப்ரூஹிசு உதசவிஸ்தரம் கதி சங்கியானி சர்வஜ்ஞ ஸ்ரோதுகாமாவயன்விகா. ஏதெல்லாம் இந்த புராணங்கள் அவ எத்தனை உண்டு ஹே சுதா, சர்வஜனானயங்கள், அதை எங்களுக்கு விஸ்தரித்து சொல்லுங்கோ, நாங்கள் அதை கேட்கறதுக்கு ஆகிரகிக்கிறோம். சொல்லிவிட்டு அப்படி போக முடியலை. பத்தலா இந்த விஷயம் தெரிஞ்சவா கேள்வி கேட்டுட்டே இருப்பாள். அது இந்த அறியணுங்கிறது உங்களுக்கு தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ். இட் இஸ் வெல் அப்ரிஷியேட்டட் ஆக்சுவலி. சொல்கிறார், கலிகால விபீதாஸ்மோ நைமிஷாரண்ய வாசினா பிரம்மாணாத்திர சமாதிஷ்ட சக்கரம் தத்துவா மனோமயம். சௌனகன் நைமிஷாரண்யத்தினுடைய பாவனதையும் பிராதானியமும் சூதனை சொல்லி கற்பிக்கிறார். கலிகாலம் பீதஜனகமாக்கும். முனிமார்க்கு செய்ய யாகாதி கர்மங்களோட எல்லாம் அது பாதிக்கும். அதுதான் அவளுக்கு பயம். அவள் பிரம்மாவை சரணம் பிராபிச்சா. அந்த கதை அறியாப்பட்ட சௌனகன் சொல்கிறார், அப்படி பயப்பட்ட நைமிஷாரண்யவாசிகளான எங்களோடு மனோன்மய சக்கரம் நல்கிண்டு பிரம்மா சொன்னார், கதிதம் தேன சர்வான் கச்சந்தியே தஸ்ய பிருஷ்டதா நேமி சங்கீரியதே யத்ர சதேஷ பாவனஸ்பிரதா. பிரம்மா எங்களுக்கு எல்லாருமாயிட்டு சொன்னார், இந்த சக்கரத்தோட பின்னால் நீங்கள் போங்கோ, இது எங்கே நிற்கிறதோ அங்கே எங்கே விழறதோ வீண்டு தகரதோ உடஞ்சி போகிறதோ அந்த தேசம் பாவனமாக்கும்னு தெரிஞ்சுங்கோ. அது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டே போங்கோ அப்படின்னு சொல்கிறத. காலேஸ்தத்திர பிரவேசோன கதாச்சித் சம்பவிஷதி தாவத்திட்டு தத்ரவே யாவட் சத்தியுகம் புனः. கலி அந்த ஸ்தலத்தில் ஒரிக்கலும் பிரவேசிக்காது. கலிபாதை இயல்காம யாகாதி கர்மங்கள் செய்துண்டு சத்தியுகம் வரை அங்கே வசிச்சுக்கலாம். இப்படி தச்ருத்வா ஜனம் தஸ்ய கிரகித்வா தத் கதானகம் சாலையன் நிர்கதஸ்தூர்ணம் சர்வதேசாதி திருக்ஷயா. பிரம்மா சொன்னதை கேட்டு எல்லா தேசங்களும் பார்க்கறதுக்குள்ள ஆகிரகத்தோட மனோன்மயான சக்கரம் உருட்டி கொண்டு நாங்களும் புறப்பட்டோம். ஏன்னா அந்த சக்கரம் எங்கெல்லாம் போகிறதோ அதுக்கு பின்னாடி சஞ்சரிக்கலாமே, எல்லா ராஜ்யங்களும் பார்க்கலாமேங்கிற சந்தோஷத்தை நாங்கள் போனோம். அந்த சக்கரம் என்னாச்சு? பிரேத்யா திரச்சாலயம் சக்கரம் நைமிஷேர்னோத்ர பஷ்யதா தேனேதம் நைமிஷம் புரோக்தம் க்ஷேத்திரம் பரமபாவனம். அங்கே எத்தனை போ சக்கரம் உருட்டவே அதனுடைய உருள் நாங்கள் நோக்கி பார்த்துட்டே இருந்தோம். அது தகர்ந்து போச்சு. அப்படி இந்த ஸ்தலம் பாவனமான நைமிஷாரி க்ஷேத்திரம்னு பிரசித்தமாச்சு. கலிப்பிரவேசோ நைவாத்திர தஸ்மாத் ஸ்தானம் கிருதம் மயா முனிபிஸ் தித்த சங்காய்ச்ச கலிபீதேர் மகாத்மபிகி. இங்கே கலிக்கு பிரவேசனம் இல்லை, அதனால இந்த ஸ்தானம்தான்
ഇത് എങ്ങളുടെ വാസസ്ഥാനമാക്കി കലിയെ ഭയപ്പെട്ട മഹാത്മാക്കളായ മുനിമാരും സിദ്ധന്മാരും സംഘവും എന്നോടൊപ്പം കൂടിന. പശുഹീന കൃത യജ്ഞ പുരോഢാശാദിഭിക്കില കാലാദിവാഹനം കാര്യം യാവത് സത്യയുഗാഗമ. പശുക്കൾ ഇല്ലാதனால்தான் ഇപ്പോഴത്തെ യജ്ഞം புரோடாசாதிகள் கொண்டும் காரியம் நிர்வகிக்கிறது. காலத்துக்குத்த காரியங்கள் நடத்தலாம் சத்தியோகமாகிறது வரை அப்படின்னு நினைச்சுண்டு பாக்யயோகேன சம்பிராப்த சூதத்துவம் சாத்திர சர்வதா கதையாத்திய புராணம் ஹி பாவனம் பிரம்ம சம்மிதம். எல்லா பிரகாரத்திலேயும் நமக்கு பாக்கியம் உள்ளது கொண்டு ஹே சுதா நீங்கள் இங்கே ஆகதனானேல் வேததுல்யவும் பாவனமான அந்த புராணம் இப்போ எங்களுக்கு சொல்லித்தாங்கோ. சூத சுஷ்ரூஷவ சர்வே வக்தா தம் மதிமானதா நிர்வியாபாரா பயம் நூனம் ஏக சித்தாஸ்ததைவஜா. ஏ சூதா நாங்களெல்லாம் கதை கேட்கறதுக்கு ஆகிரகிக்கிறோம். வக்தாவன் நீங்கள் அதி புத்திமானும் எங்களுக்கு நிச்சயமாயிட்டும் மானதும் மற்றாரும் மற்றொரு சிந்தையும் எங்களுக்கு கிடையாது. அதுபோல தானே ஏகாகிர சித்தருமாக்க நாங்கள். அதனால் நீங்கள் அந்த கதையை சொல்லித்தாங்க நாங்கள் கேட்குறோம். தொம்சூதபவதி தீர்காயுஸ்தாபத்ரய விவர்ஜிதா கதையாத்ய புராணம் ஹி புண்ணியம் பாகவதம் சிவம். ஏசுதா நீங்கள் தீர்காயுசும் தாபத்திரையும் இல்லாதவருமாய் இருக்கட்டும். மங்களப்பிரதமும் புண்ணியமான பாகவத புராணம் எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். எத்த தர்மார்த்த காமானாம் வர்ணனம் விதிபூர்வகம் வித்யாம் பிராப்பிய தயா மோக்ஷா கதிதோ முனிநாகிலா. எங்கேயாக்குமோ தர்மாத்ம காமங்களை வர்ணிச்சிட்டுள்ளது, எங்கேயாக்குமோ விதிபூர்வம் வித்யை நேடிட்டு அதனால மோட்சம் நேடாம்னு முனிமுக்கியரான வியாசன் வியக்தமாக்கிட்டுள்ளது. அந்த புராணம் எங்களுக்கு சொல்லித்தரணும். துவைபாயனேன முனினா கதிதம் யச்ச பாவனம் ந திருப்தியாமோ வயம் சூத கதாம் ஸ்ருத்வா மனோரமாம். துவைபாயன முனி சொன்னதும் பாவனமும் மனசு நிமிப்பிக்கட்டும் கதை கேட்டுட்டும் ஹே சுதா எங்களுக்கு ஒட்டும் மதியாகலை, இன்னமும் அந்த கதைகளை கேட்கணும். தேவி பாகவதத்தினுடைய கதையை சொல்லுங்கோ. சகல குணகணாநாமேக பாத்திரம் பவித்ரம் அகில புவனமாதுர் நாட்டிய பத்ய த்விஜித்ரம் நிகிலமகலானாம் நாசகிருத்காமகந்தம் பிரகடய பகவத்யா நாமயுக்தம் புராணம். சகல குணங்களுக்கும் இருப்பிடமும் பவித்திரமும் சமஸ்த ஜெகத்தினுடைய ஜனனுடைய நாட்டியம் போல பவித்திரவும் சகல பாப சமூகத்துக்கும் நாசகரனும் ஆகிரங்களுடைய எல்லாம் அதிமூலவுமான பகவதியை சம்பந்தித்த புராணம் நீங்கள் எங்களுக்கு வியக்கமாக்கி தரணும் அப்படின்னு ரிஷிகள் கேட்க சூதன் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். தேவி பாகவத பிரதமஸ்கந்தம் த்விதீய அத்தியாயம் இங்கே சமாப்தியாகிறது. சூதன் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு 3ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ மகாதேவியை நமஹா.